வணக்கம் நண்பர்களே. இப்போ ட்ரெயின் டிக்கெட் வந்து நம்ம வந்து புக் செய்றோம். புக் செய்றது எப்படி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்பல்லாம் வந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் செய்யணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, 60 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணிக்கலாம். இப்போ 61 நாளு, 62 நாள் அப்படின்னா வந்துச்சுன்னா புக் பண்ண முடியாது. ஏன்னா 60 நாளைக்கு முன்னாடி மட்டும் தான் ஓப்பன் ஆகுது. ஓகே. அப்படி ஓப்பன் ஆகுற டிக்கெட்டே ஒண்ணு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. இன்னொன்னு ஆர்எஸ்ல இருக்கு. இன்னொன்னு அவைலபிள் கம்மியா இருக்கு. ஒரு ட்ரெயின் டிக்கெட்ன்னு இருந்தா அவைலபிள் வந்து 159 இல்ல 190, 200 கூட வரணும். ஆனா, இது அவைலபிள் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. ஓகேவா? அப்படி கம்மியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கோட ரீசன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, நான் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு எளிதா கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலா சாம்பிள் மூலமாவே சொல்லி காமிச்சிடுறேன். இப்போ வந்து ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன்ல போயிட்டேன். அதில ஃப்ரம் ஸ்டேஷன் வந்து நான் வந்து நாகர்கோயில் கொடுக்கல. தா எர்ணாகுளம், அதாவது எர்ணாகுளத்துக்கு இன்னொரு பேரு கொச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எர்ணாகுளம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். எர்ணாகுளத்திலிருந்து 2 ஸ்டேஷன் வந்து தான்பாத், அதாவது நார்த் சைடு ஒரு ஊர். ஓகேவா? 2 ஸ்டேஷன் தான்பாத் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஓகே. இந்த ஊரை ஏன் சர்ச் பண்ணுறேன்னா, இதுக்கு நான் வந்து டிக்கெட் போட வேண்டியது இருக்குது. அதனால் சர்ச் பண்ணுறேன். இதில் வந்து இன்னைக்கோட டேட் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி நவம்பர் 5ஆம் தேதி இன்னையோட டேட்டு. அப்போ வந்து அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம், அதாவது நவம்பர்னா டிசம்பர், ஜனவரி 4ஆம் தேதி தான் டிக்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. ஓகேவா? அப்போது இன்றைக்கி நவம்பர் 5ஆம் தேதி தான் ஜனவரி 4ஆம் தேதி டிக்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. அதுவும் காலையில் எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8 மணிக்கு கரெக்டாக ஓப்பன் ஆகும். இப்போ மணி 6:38 AM. ஆனால் 8 AMக்கு டிக்கெட் கரெக்டாக ஓப்பன் ஆகும். அந்த டைமில் நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நான் ஜனவரி 4ஆம் தேதி செலக்ட் பண்ணிட்டு சர்ச் ட்ரெயின் கொடுக்குறேன். சர்ச் ட்ரெயின் கொடுக்கும்போது ஒரு ட்ரெயின் வருது. அதில் வந்து ஸ்லீப்பர் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6 AC 4ன்னு வருது. டிக்கெட் இன்னும் ஓப்பனே பண்ணலை. ஓகேவா? டிக்கெட் இன்னும் இந்த ட்ரெயினுக்கு 60 நாளைக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நேற்று வந்து 61ஆவது நாள், இன்னைக்கு 60 நாள். இப்போ வந்து இன்னைக்கு டிக்கெட் ஓப்பனே பண்ணலை. ஆனால் வெறும் 6 AC 4 டிக்கெட் தான் இருக்குது. இதற்கு காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரூல்ஸ் என்ன எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் கொண்டு வந்தாங்க. 60 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும்லாம் 120 நாள் வரை டைம் கொடுத்துருந்தாங்க. 120 நாள் வரைக்கும், அதாவது 4 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலான்ட்டு. அப்போது இந்த ட்ரெயினில் கரெக்டாக 120 நாளுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதை புக் பண்ணி ஆர்ஐசி 4ல் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இவங்க வந்து ரூல்ஸை மாற்றிட்டாங்கல்ல. அப்போ வந்து ஆர்ஐசி 4லேயே க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. 60 நாளைக்கு முன்னாடி மட்டும் ஓப்பன் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு 60 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுற நாள் வருது. அதனால எதில் வந்து அவங்க, அதாவது 120 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி எதில் வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தாலும் சரி, ஆர்எஸ்ல இருந்தாலும் சரி, எதில் விட்டுட்டு போனாங்களோ அதே டிக்கெட்டை வந்து இவங்க வந்து நமக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. ஓகேவா? அதுதான் ரூல்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 120 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணிட்டு இருந்தது தான் 60 நாளைக்கு முன்னாடி மாற்றினதில் மறுபடியும் எதில், அதாவது வெயிட்டிங் லிஸ்ட் வரைக்கும் புக் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஆர்எஸ் வரைக்கும் புக் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்எஸ்ஸையே டிஸ்ப்ளே பண்ணி விட்றாங்க. அப்படி இல்லை, இதுவே 120 நாளைக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுறதா இருந்து அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்நேரம் இதில் ஆர்எஸ் இருக்காது. அவைலபிள் 200, 300ன்னு காமிக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருங்க. இப்போ நான் இன்னொரு ட்ரெயினை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதில் நாகர்கோயில்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். நாகர்கோயில் டு சென்னை எக்மோர் அப்படி சொல்லி சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது இதில் வந்து பிப்ரவரி அதே 4ஆம் தேதி கொடுத்து சர்ச் ட்ரெயின் கொடுக்கும்போது நிறைய ட்ரெயின் வருது. இதில் ஒரு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் நான் வந்து ஸ்லீப்பர் கோச்சை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், வெயிட்டிங் லிஸ்ட் 71ல் இன்றைக்கி காலைல 8 மணிக்கு ஓப்பன் பண்ணப்படும் அப்படி சொல்லி போட்டிருக்கு. அப்போது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 120 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் திடீர்னு இந்த ரூல்ஸை மாற்றினதுனால மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதனால் எந்த இதில் ஸ்டாப் ஆயிருந்தோம், அதாவது வெயிட்டிங் லிஸ்ட் 71 வரைக்கும் புக் பண்ணியிருப்பாங்க. அதில் ஸ்டாப் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் இன்றைக்கி வந்து 60 நாளுக்குள்ள ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதனால் வந்து இது வெயிட்டிங் லிஸ்ட்டில் காமிக்குது. அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு 2 மாதம் கழிச்சு, நல்லா புரிஞ்சுக்கணும், இப்போ தானே ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்போ இன்னொரு 2 மாதம் கழிச்சு மறுபடியும் ஒரு 60 நாள் கழித்து புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் பார்த்தீங்களா? அன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்தந்த ட்ரெயினுக்கு மட்டும்தான் அவைலபிள் வந்து 200, 300ன்னு காமிக்கும். இன்னும் 2 மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணும்போதும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கலாம், ஓப்பன் பண்ணும்போது ஆர்எஸ்சியில் இருக்கலாம், ஓப்பன் பண்ணது அவைலபிள் 250க்கு பதிலாக 5, 3ன்னு இருக்கலாம்.
அப்போ நீங்கள் வந்து இன்னொரு 2 மாதம் கழிச்சு 60 நாளைக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் கன்ஃபார்மாக அவைலபிள் 250 300ன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஓகேவா? இப்போ சொல்கிறது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.